ஹாய்! இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேவிங்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வருமானமே இல்லைனாலும் சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நான் என்னோடய சேனலில் 2 வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த 1 வீக் ஆகிடுச்சி நான் வீடியோஸ் போட்டு. ஸோ வீடியோஸ் வந்து என்னால் போட முடியல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கெலாம் இப்போ லீவ் விட்டாங்க இல்லைங்களா? குழந்தைங்க வீட்டில் இருக்கிறனால வீடியோஸ் ரெடி பண்ண முடியல. அப்படி ஒரு வேளை வீடியோஸ் ரெடி பண்ணாலும் வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ண முடியல. ஸோ அந்த ரீசனுக்காக தான் 1 வீக்காக வந்து நான் எந்த வீடியோஸுமே போடலை. இதுக்கப்புறம் என் சேனலில் வந்து நான் ரெகுலராக வீடியோஸ் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டேன் இல்லைங்களா? அதில் வந்து வருமானமே இல்லைனாலும் சேமிக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை தான் நான் வந்து என்னோடய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னோடய சேவிங்ஸ் எப்படி இருக்குது, நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய சேவிங்ஸ் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ரொம்ப ஒரு மினிமமான அமௌண்ட்டு தான். ஸோ நார்மலாக ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களால எப்படி சேவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம வீடியோஸ்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ என்னோடய சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான். நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். நகைச்சீட்டெல்லாம் வந்து நான் கண்டினியூவாக போடுறோமான்னு கேட்டால் கிடையாது. கொஞ்சம் நடுவில் கேப் விட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண நகைச்சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5000 தான். இது கூட 5000 ஸ்டார்ட் பண்ணல, 3000 சீட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். 2000 வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் தனிப்பட்ட விதத்தில் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ சேர்த்து தான் நான் 5000 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். என்னோடய சேவிங்ஸ் வந்து இதெல்லாம் தான். ஸோ மங்களும் உங்களுக்கு தெரியும். நான் வந்து என்னால் வீட்டு செலவில் மிச்சம் பண்ணி ஒரு 1000 சேவ் பண்ண முடியும். அதையும் ஒரு சீட்டாக போடணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து பார்த்துட்டு இருந்தப்போ தான் மங்கள் வந்து சரி வரும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுலேயுமே சில சிக்கல்லாம் இருந்தது. இப்போதைக்கு பரவாயில்ல. ஸோ கட்டி முடித்ததுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஆன்லைன் வசதி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஃபினிஷிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ 2 மாதம் பேமெண்ட் கட்டியாச்சு. 3வது வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸ். ஸோ இதுவும் வந்து நான் வீடியோக்காக தான் இந்த சீட்டும் ஆரம்பித்தேன். பட் இதை வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து வந்து இதுக்கான பேமெண்ட்டை அவங்க கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ டிஜிகோல்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்து பார்க்கலாம். போத்தீஸ் வந்து போயிட்டுருக்கு, கட்டிகிட்ருக்கேன். ஸோ தெரியல, போத்தீஸ் எண்டிங்கில் தான் தெரியும் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து வந்து பணமாக இது வரைக்கும் கையில் எதுவுமே எடுத்து வைக்க முடிஞ்சது கிடையாது, சேர்த்து வைக்க முடிஞ்சது கிடையாது. அதனால் ஒரு பணமாக ஒரு 50,000 சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நிறையா வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து, பட் அது முடியாது. அதனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் காசு வருது இல்லைங்களா? அந்த அமௌண்ட்டை வந்து ஆர்டியாக பேங்க்கில் போடலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் போன வருஷம். ஒரு 16,000 கிட்ட கட்டியிருக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 20,000 கிட்ட கட்ட வேண்டியது இருக்குது. 33,000 தான் கட்டுவேன். ஆனால் வட்டியோடு சேர்த்து 36,000 கிட்ட வந்து மெச்சூர்ட் ஆகி நமக்கு கிடைக்கும் கையில் அமௌண்ட்டு. ஸோ மீதி அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படியாவது சேவ் பண்ணி போட்டு ரவுண்டாக ஒரு 50,000 வந்து எனக்கு என் பேரில் டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு யோசனை. இந்த சீட்டு இருக்குது இல்லைங்களா? அந்த 5,000 நகைச்சீட்டு, இது வந்து நாங்கள் 2ஆக தான் பிரித்து போட்டோம். அதாவது 3,000 சீட்டு ஒன்று, 2,000 சீட்டு ஒன்று. 3,000 சீட்டு வந்து அடுத்த பேமெண்ட்டு கட்டினதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக முடியுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சீட்டு போட்டு முதல்ல 6 மாதம் பேமெண்ட் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஸோ அதில் கொஞ்சம் கட்டிட்டனால வந்து இது வந்து நெக்ஸ்ட் மந்த்து 3,000 கட்டிட்டோம் அப்படின்னா இந்த 3,000 சீட்டு மட்டும் முடியுது. 2,000 வந்து இன்னும் ஒரு 4 மாதம் நான் கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணால் கூட இன்னும் 3 மாதம் பேமெண்ட் நான் கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இது 2மே வந்து நான் சேர்த்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ 5,000 வந்து இப்போ இருக்கிற கோல்டு ரேட் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 7 கிராம் தான் சேவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியல, அது முடியும் போது பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ சேவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். அடுத்து வந்து மங்கள் இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அது வந்து 1000 சீட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். 2 மாதம் தான் கட்டியிருக்கிறேன். இது வந்து 15 மாதம் இந்த ஸ்கீம் இருக்குது. ஸோ இது ஒன்று போயிட்டுருக்கு. இது வந்து இது நான் உங்களுக்கு தெரியாமல் ஸ்டார்ட் பண்ண சீட்டு தான். ஸோ இது ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட சொல்லணும். அது வரைக்கும் வந்து இது வந்து என்னோடய கமிட்மெண்ட்டில் தான் இருக்குது. இது வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸு.
இது வந்து நான் பிளான்லாம் பண்ணலை, கட்டணும் அப்படின்னு முடிவும் பண்ணலை. ஸோ இது வந்து நான் வீடியோக்காக தான் 1000 ரூபாய் வந்து இதில் கட்டினேன். ஆனால் ஒரு வேளை வந்து இந்த மங்களன் மங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸில் தான் கட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஆப்பெல்லாம் எதுவும் ரெடி ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் சீட்டு போட முடியல. அதுக்கு முன்னாடியே வந்து இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த ஆப்பெல்லாம் ரெடியாகி எல்லாம் ரெடியாகி வந்து இருந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து அப்போது கையில் வந்து 1000 ரூபாய் இருந்தது. அதாவது கையில் இருந்ததுன்னு கூட சொல்ல முடியாது. இதுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டு தான் இருந்தது. அதை தான் வந்து நான் இதில் சரின்ட்டு 1000 ரூபாய் கட்டிட்டேன். கட்டினதுக்கப்புறம் ஸ்கீம் போட்டதுக்கப்புறம் வந்து நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா இதில் 3000 சீட்டு வந்து அவங்களோட மொபைல் மூலமாக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது நெக்ஸ்ட் மந்தோட முடியுது இல்லைங்களா? அதனால் அவங்கக்கிட்ட வந்து இதை நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த மாதத்துலேருந்து இந்த 1000 ரூபாவை வந்து எனக்கு அவங்க கொடுத்துருவாங்க மாதம் வர்ஷா ஜுவல்லர்ஸ்க்கு. அடுத்து தங்கமயில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றிலாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் என்ன வாங்கினேன், எவ்வளோ வெயிட்டில் வாங்கினேன் அப்படின்ட்டு. நான் வந்து 4.5 கிராம் கிட்ட சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எவ்வளோ வாங்கினேன், என்ன வாங்கினேன் அப்படின்றதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். போத்தீஸில் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வருஷம் போனால் தான் தெரியும் இதில் எவ்வளோ சேவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. தங்கமயில் டிஜிகோல்டில் 4 கிராம் சேவ் பண்ண முடிஞ்சுது. போத்தீஸில் பார்த்தா தான் தெரியும் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தவிர்த்து வந்து பணமாக வந்து என்னால் இது எப்போவுமே எடுத்து வைக்கவே முடிஞ்சது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு 50,000ஆவது ஒரு பணமாக நம்ம வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து ஆர்டி வந்து போட்டேன். ஸோ அது வந்து போன வருஷம் போட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. போன வருஷமா இல்லை அதுக்கு முன்னாடி வருஷம் எண்டிங்கில் போட்டேனா அப்படின்னு தெரியல. ஆனால் போன வருஷம் தான் போட்ட மாதிரி இருக்குது ஞாபகத்தில். ஸோ அது வந்து 3 வருஷம் போட்டிருக்கேன். இந்த 1000 ரூபாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் நமக்கு மகளிர் காசு கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த காசை தான் வந்து ஆர்டியாக அப்போது நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போதைக்கு வந்து ஒரு 16,000 கிட்ட கட்டியிருக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 20,000 கிட்ட கட்ட வேண்டியது இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக ஆர்டி கட்டணும். அடுத்த வருஷம் ஒரு 10ஆம் மாதம் போல் முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். இது தான் வந்து என்னோடய சேவிங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 5,000, 6,000, 7,000, 8,000. தங்கமயிலெல்லாம் வந்து நம்ம கணக்கு பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ கட்டுவோம் அப்படின்றது நமக்கே தெரியல. ஸோ 1 கிராம் சேவ் பண்ணலாம், 2 கிராம் சேவ் பண்ணலாம், இல்லை இதே மாதிரி 4 கிராம் கூட நான் சேவ் பண்ணலாம் மறுபடியும். அதாவது போத்தீஸ் டிஜிகோல்டில் சொல்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக சொல்ல முடியல எவ்வளோ சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து இந்த டிஜிகோல்டை தவிர்த்து பார்த்தா 8,000 வந்து சேவிங்ஸுக்குன்னு சொல்லி ஒதுக்க வேண்டியதாக இருக்குது மாதம். அதுலேயும் இந்த 1000 ரூபாய் வந்து பிரச்சனை இல்லை, கவர்மெண்ட்லேருந்து வருது. பட் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு தெரியல. பட் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா லாபம் தான். ஸோ 8 கூட இல்லை, நம்ம 7ன்னே வச்சுப்போம். 7,000 சேவிங்ஸாக வந்து மாதம் பண்ணிகிட்ருக்கேன்.